நீலகிரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவுடன் நமது செய்தியாளர் லதா நடத்திய நேர்காணலை தற்போது நேரலையில் காணலாம். வணக்கம் சார். பிரச்சாரம்லாம் என்ன வேகத்தில் போய்கிட்டு இருக்கு? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? பிரச்சாரம் வேகமாக போயிட்டு இருக்கு. இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கு. மக்களுடைய வரவேற்பு அபரிதமாக இருக்கு. எதிர்பார்த்ததை விட இந்த தொகுதியில் 4 முறை நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்திருக்கேன். 3 தடவை இப்போ 3வது தடவை நிற்கிறேன், 4வது தடவை நிற்கிறேன். இத்தனை தேர்தல்கள் காட்டாத ஆர்வத்தை இப்போ மக்கள் காட்டுறாங்க. நீலகிரி தொகுதியில மக்கள் ஏன் திமுகவை மீண்டும் தேர்ந்தெடுக்கணும்? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அது இந்த தேர்தலுடைய இரண்டு பக்கங்கள் தான். இந்த தேர்தல் ஒன்று எப்படி பார்ப்பாங்கன்னா, பழைய நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிற போது ஏதாவது செஞ்சாரா, எப்போ வந்தீங்க, ஏன் இப்போ வரீங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னா இந்த ஆட்சியை குறை சொல்லுவாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை குறை சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்சி எந்த இடத்துலையும் குறைகளே கிடையாது. சம்மரில் வேணா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தண்ணி குறையுதுன்னு சொல்லுவாங்களே தவிர, அப்போ இந்த ஆட்சி இந்த தேர்தல் 2 பக்கங்களை அடிப்படையாக கொண்டது. 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டது. ஒன்று, தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியினுடைய பணிகளை மக்கள் அங்கீகரித்து வரவேற்கிறார்கள். வரவேற்கிறவர்கள்ட்ட ஒரு பெரிய எரிச்சல், வேகம், கோபம், ஆவேசம்லாம் இருக்கு. அது மோடி அரசாங்கத்தை எதிர்த்து மதவாத அரசியல், ஊழல் அரசியல், எதிர்க்கட்சிகளை அழிக்கிற அரசியல், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை பண்புகளை எல்லாம் குழி தோண்டு புதைக்கின்ற அரசியல். இதை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த 2 காரணங்களும் நமக்கு சாதகமா இருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எல் முருகன் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. தீவிரமா தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்காரு. அவருடைய கனவு பழிக்குமா? அவரை எதிர்கொள்ள என்ன மாதிரியான வியூகங்கள் வச்சிருக்கீங்க? கனவே தப்பா கண்டா நம்மள பொறுக்க முடியும். கனவே தப்பா இருந்தா நம்ம என்ன பண்ண சொல்லுங்க. கனவுக்கு நியாயமான கனவுனா பரவாயில்ல. எவரோ சூழ்ச்சியில போய் கொடி நடுறா முடியாத கனவு பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ண ஒண்ணு எனக்கு ஒண்ணு போட்டி அதிமுக திமுக இடையில தான் இருக்கும். எல்முருகனுக்கு இந்த சீன்ல வரமாட்டாரு. இல்ல, ஒவ்வொரு முறையும் பிரச்சாரத்தின் போது திமுக நேரடியா பாஜகவை எதிர்த்து தான் பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறோம். இப்ப கூட இப்போ நீங்க பண்ணதுல கூட நேரடியா பாஜகவை தான் எதிர்த்து. அப்படின்னும் போது தேர்தல் களத்துல திமுகவுக்கு நேரடி எதிரி பாஜகவா அதிமுகவா அப்படின்ற கேள்வி எழுது. அந்த கேள்வியில எல்லாமே அடங்கியிருக்கு. எங்க தலைவர் பிரச்சாரத்திலேயே ஒரு 5 நிமிஷம் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒதுக்குவார். ஏன்னா அவங்க நாங்க அட்டாக் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா மக்களுடைய பிரசம்சனை, மக்களுடைய அனுமானமே எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவோ போட போகிற ஓட்டு மறைமுகமா மோடிக்கு போறப்ப ஓட்டுன்னு தெரியும். அதனால எங்களுக்கு காமன் எதிரி அரசியல் சட்டத்தை குடி தோண்டி புதைக்கிற மோடி. மோடியை சொல்லும் போதே மோடியினுடைய பக்கவாத்தியம்லாம் வந்துருவாங்க. அந்த பக்கவாத்தியத்தில் இவரெல்லாம் வந்துடுறாரு. அதே மாதிரி இந்த தொகுதியில அதிமுகவுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கு. முக்கியமா இந்த அவினாசி, மேட்டுப்பாளையம் தொகுதிகளில் அதிமுகவுக்கு கணிசமான வாக்குகள் அவங்க கை ஓங்கி இருக்கு. அப்படின்னும் போது அந்த இடங்கள்ல அவங்களை எதிர்கொள்ள என்ன மாதிரியான வியூகங்கள் வச்சிருக்கீங்க? அதுதான் சொல்ற பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஒரு எம்பி மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு ஆபீஸ், அவினாசிக்கு ஒரு ஆபீஸ், நீலகிரி உள்ள ஆபீஸ், யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. நீங்க விசாரிச்ச கூட திட்டங்கள், அவ்வளவு திட்டங்கள் எனக்குன்னு பர்சனலா நான் கேட்டதுனால முதலமைச்சர் அவ்வளவு கொடுத்திருக்காரு. தாளவாடிக்கு ஒரு கல்லூரி கேட்டேன், உடனே கொடுத்தாரு. 30 கோடி ரூபாய் டேண்டில பாக்கி இருந்தது, சம்பளம் இல்லாம இருந்தது, கேட்டேன், உடனே கொடுத்தாரு. டைட்டில் பார்க் ஒன்று கேட்டேன், உடனே கொடுத்தாரு. என்னென்னலாம் இந்த மக்களுக்கு முடியுமோ அதையெல்லாம் கேட்டபோது தாயில்லத்தோடு வழங்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். பிளஸ் என்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் மேல இந்த தொகுதியில் படித்தவர்கள் இருக்கிறார்கள். சும்மா நானும் ஓட்டு போட்டேன், நானும் சபைக்கு போனேன்னு இல்லாம நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர் போராடுகிறார், சண்டை போடுறார், தமிழ்நாட்டுக்காக பேசுகிறார் அப்படிங்கிற மெசேஜ் அங்க இருக்கு. அதே மாதிரி பிரதமர் நீலகிரி தொகுதிக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அவருடைய வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? எனக்கு மாண்புமிகு பிரதமருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அறிவுரை, வெயில் அதிகமா அடிக்குது, வராதீங்க, வேஸ்ட். தேர்தல் முடிஞ்சு ஓய்வு எடுக்கிறதுனா நானே கூட பாத்துக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.